இந்த ருசியான வெங்காய புளிசோறுக்கு கத்திரிக்காய் கிரேவி நல்ல காரமாக செய்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சட்டி வச்சு காய்ஞ்ச உடனே அரிசியை போட்டு லேசாக வறுத்துக்கணும். கலர் மாறாமல் லேசாக வறுத்துக்கணும். 1 கப் அரிசி. கலர் மாறக்கூடாது. அதே நேரத்தில் லேசாக அது வறுத்தது தெரியணும். சிம்மில் வச்சு வறுக்கணும். ஆனில் வச்சு சட்டி காஞ்சோடனே சிம்மில் கொண்டு வந்துட்டு அப்புறம் வற்றிங்கன்னா தான் அது நல்லா பக்குவமாக வறுபடும். தனியாக போட்டு உலர வைக்கணும்னு இல்லை, கழுவிட்டு நல்லா தண்ணியை இருத்துட்டிங்கனாலே அது கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம சட்டி காஞ்சி அது வரத்துக்குள்ளே இந்த 2 நிமிஷத்துலேயே அது தண்ணியே இருக்காது. சுத்தமாக தண்ணி இல்லாமல் போயிடும். நல்லா வடிச்சிட்டிங்கன்னா சுத்தமாக தண்ணியே இருக்காது அரிசியில். சாப்பாட்டு அரிசி பொன்னி புழுங்கல் அரிசி தான் இது. வச்சுக்கலாம். சின்ன குக்கர்ன்றதுனால நான் இப்போ சின்ன பர்னரில் வைக்க போகிறேன். ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், ரெண்டையும் கலந்து ஊற்றுறேன். இப்போ கடுகு போடலாம். கடுகு பொரியட்டும். உளுந்து ஒரு 10 செகண்ட் இப்படி இது பண்ண உடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். கருவேப்பிலை உலர்ந்த கருவேப்பிலை. ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் போடலாம். உலர்ந்த கருவேப்பிலை போடுறேன். 1 கப் அரிசி எடுத்தோம்னா அதே மாதிரி 1 கப் வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கப்பு. கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாகவே போட்டுறணும். நல்லா ப்ரௌன் ஆகணும். இது நல்லா ப்ரௌன் ஆனால் தான் அந்த சோறில் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதனால் நல்லா ப்ரௌனாக வறுக்கணும். ரொம்ப கறியிடும் கூட. கருகுனா கசப்பாயிடும். நல்லா கோல்டன் கலரில் வரணும். பச்சை மிளகாய் 2 மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான சமையல். வேலைக்கு போகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு சீக்கிரத்தில் சமைக்கலாம். அதிகமான இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. சுலபமாக சமைச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கத்திரிக்காய் கிரேவியாக செய்து வச்சு தொட்டுட்டு தான் நல்லாயிருக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு காரமாக கிரேவியாக ஏதாவது ஒன்று செய்து வச்சுட்டு எனக்கு சாப்பிடும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சின்ன பர்னர் கொஞ்சம் அனல் கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ பெரிய பர்னரில் சிம்மில் வச்சு செய்துட்ருக்கேன். அப்புறம் தூக்கி சின்ன பர்னரில் வச்சிடலாம். சோத்துக்கு சேர்த்தே போட்டுடலாம். ஒரு கப் அரிசி எடுத்ததுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும்.
புளி கொஞ்சம் இருக்கிறதுனால நல்லா 1/4 கப்பு புளி இருக்கிறதுனால இது ஒரு 3.5 கப்பு ஊற்றிக்கலாம். நான் புளி கொஞ்சம் ஊற்றுறதுனால அது 4 கிட்ட வந்துடும். இப்போ இதை கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷத்தில் கொதி வந்துடும். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குதா? இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றணும். 1/4 கப்பு புளி தண்ணி. அடுத்தது வெல்லம் துருவி வச்சுருக்கிறேன். அந்த வெல்லம் 1 டீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ அதில் ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உப்பை குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் முடிக்கலாம். கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சோறு வெந்தோன்னா சோத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடி ஒரு விசில் வரணும். சிம்மில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னா சின்ன குக்கர் பாருங்கள், சீக்கிரத்தில் தண்ணி சிந்தி போயிடும். மீடியம் குக்கர் வச்சுட்டா அது பாட்டில் வேகும். ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதை செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிற ரெசிபியெல்லாம் நான் உங்களுக்கு சுலபமாக செய்து காட்டுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.